இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் கடந்த சில நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அந்த விசுவாசம் கிட்டத்தட்ட 5 காரியங்களை நமக்கு தருகிறது. 5 மிக முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு தருகிறது. என்னென்ன? எதன் மேலெல்லாம் விசுவாசம்? ஒன்று, நம்முடைய பாவத்தின் மேல் அவர் ஜெயத்தை எடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசம். பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசம். சொல்லுங்க, பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தான் வருகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லும்போது சொன்னேன், ஆபிரகாமுடைய சந்ததி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, அதன் தண்டனையிலிருந்து. எப்படி விடுதலை ஆவது? நாம் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்கிற அந்த அறிவின் மூலமாக நாம் விடுதலையாக வேண்டும். ஆமென். 2வது, நியாயப்பிரமாணத்தின் சாபம். சொல்லுங்க, என் மேல சாபம் இல்லை. சொல்லுங்க, என் மேல சாபம் இல்லை. அப்ப சாபத்திலிருந்தும் விடுதலை ஆவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நாம் இருக்கிறோம். இயேசுதான் கீ. இயேசுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் தான் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் நானும் எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏதோ செய்து அல்ல, நாம் ஏதோ விட்டு அல்ல, எல்லாவற்றையும் நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் மேல வைக்கணும். பவுல் சொல்றாரு, நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் இயேசுவின் மேல. அவர் தான் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்போ நான் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். பாவத்திலிருந்து ஜெயத்தை நான் அவரை டிபெண்ட் பண்ணி எடுக்கிறேன். சாபத்திலிருந்து ஜெயத்தை நான் அவரை டிபெண்ட் பண்ணி எடுக்கிறேன். 3வது, வியாதி, பாடுகள், மரண பயம், இதெல்லாவற்றின் மேலையும் விடுதலையை நமக்கு இயேசு கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தது அதுக்கு தான். இவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி விட்டிருக்கிறார். 2025 வருஷத்துக்கு முன்பாகவே அது நடந்து விட்டது. விடுதலை ஆக்கி விட்டிருக்கிறார். 4வது, பற்றாக்குறை, கடன், தரித்திரம், இல்லாமை, இவைகளிலிருந்து நாம் விடுதலையை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக. சொல்லுங்க, பற்றாக்குறை, கடன், தரித்திரம், இல்லாமை, இதிலிருந்து இயேசு நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? இதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரத்திகள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க முடியாது. 5வது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தோல்வியிலிருந்து, தோல்வி மனப்பான்மையிலிருந்து. சில சமயங்களை பாருங்க, சில சமயங்கள் இந்த தோல்வி மனப்பான்மை ஒரு பெரிய வியாதியை விட ரொம்ப மோசமானது. தோல்வி மனப்பான்மை ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட வந்துடும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்கே பாருங்க, காலியான சேரை பார்க்கும்போது என்ன மனப்பான்மை வரும்? வெற்றி மனப்பான்மையாக வரும்? தோல்வி மனப்பான்மை தான் வரும், இல்லையா? உங்கள்கிட்ட அரிசி இல்லாமல் இருக்கும் போது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கும்போது, சில சமயங்களில் 0ல் இருக்கும்போதெல்லாம் இல்லை, கம்மியாக இருக்கும்போதே நமக்கு தோல்வி மனப்பான்மை வருது. நிறைய பேருடைய லைஃப்பில் பாக்கெட்டில் பணமே இல்லைன்னும் போது தோல்வி மனப்பான்மை. நான் என்ன கேட்குறேன், தோல்வியும் வெற்றியும் தீர்மானிப்பது என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்றது இல்லை. இது ஒரு மனப்பான்மை. சொல்லுங்க, இது ஒரு மனப்பான்மை. ஆமாம், மனப்பான்மை. ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் வெற்றி மனப்பான்மையோடு வாழ வைப்பது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க. என்ன மனப்பான்மை இருக்கும்? எல்லாம் வடவடன்னு ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் 2 நாள் 3 நாள் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, ப்ரொவிஷன் கம்மியாக இருக்குது. சொல்லுங்க, வீட்டு நிலமா தான். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொவிஷன் கம்மியாக இருக்குது. இந்த நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் குடும்பத்தில் பாருங்கள், எங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லாம் நாங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தோம். கூட்டு குடும்பத்தில் எங்கள் குடும்பம் தான் ஜென்ரேஷன் ஜாஸ்தி. நாங்கள் மொத்தம் 8 ஆம்பளை பசங்க, பொண்ணுங்களே கிடையாது. 2 பேர் இறந்துட்டாங்க, 6 ஆம்பளை பசங்க. அவங்க வீட்டில் 2 பசங்க, மொத்தம் 8 பேர். அம்மா அப்பா எல்லாம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே பீப்புள் கம்மி, அதிகம், ப்ரொவிஷன் கம்மி. எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன். ப்ரொவிஷன் பத்துமா? பத்தாது. என்ன மனப்பான்மை வரும்? தோல்வி மனப்பான்மை. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலைனா என்னன்னா, அதை தான் ஆபகுக் சொன்னாரு, அத்தி மரம் துளிர் விட்டாலும் விடாமல் போனாலும், களஞ்சியத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும். ஆமென். கிடையில ஆடு மாடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும். சொல்லுங்க, இருந்தாலும் இல்லாமல் போனாலும். இதுலதான் கர்த்தரே டெஸ்ட் பண்றாரு. நான் நினைக்கிறேன், நம்மள கர்த்தரே டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? இருக்கும்போது ஆள் எப்படி இருக்கான், இல்லாத போது ஆள் எப்படி இருக்கான் அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு.
நான் சொல்கிறேன், இருக்கும் போதும் இல்லாத போதும் என் மனப்பான்மையை தீர்மானிப்பது அதுவல்ல. சொல்லுங்க, அது என்னம்மா என் மனப்பான்மையை தீர்மானிப்பது இல்லை? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் மனப்பான்மை வெற்றி மனப்பான்மை. சொல்லுங்க, வெற்றி மனப்பான்மை. ஒருவேளை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். சொல்லுங்க, இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், இந்த நிமிஷம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நடக்காம இருக்கலாம். அதற்காக நான் என் மனப்பான்மையை நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை, அல்லது இந்த சூழ்நிலைகளுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகி போவதில்லை. சொல்லுங்க, சூழ்நிலைக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்னுடைய மனப்பான்மையை சூழ்நிலைக்கு நான் விற்று போட மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய மனப்பான்மையை என்னுடைய சூழ்நிலைக்கு நான் விற்று போட மாட்டேன், அதுல ஏன் வச்சிட மாட்டேன். என்னுடைய மனப்பான்மை கர்த்தரை பற்றும் விசுவாசம். ஆமேன். யோசேப்பு சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கும் போது மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? கனவு ஒரு மாதிரி இருக்குது, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. கனவு ரொம்ப தூர பிரயாணம், கனவு ராஜாவுக்கு அடுத்தபடியாக உட்காருறது, கனவு அண்ணன் தம்பி மாதிரிலாம் காலில் விழுகிறது. கனவு என்னது? மிகப்பெரிய உயர்ந்த பதவி கனவு. சொல்லுங்க, உங்க கனவு எப்படி இருக்கு? தலையில கை வச்சு சொல்லுங்க, என் கனவு ரொம்ப பெருசு. என் கனவுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கனவுக்கும் நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. சில சமயங்கள் கனவுக்கும் நடப்பதற்கும், ஆசைகளுக்கும் நடப்பதற்கும், விருப்பங்களுக்கும் நடப்பதற்கும், எதிர்பார்ப்புகளுக்கும் நடப்பதற்கும் பல பணங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு சில பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது, ஆனால் நடக்கிறது மோசமாக இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, உங்களை அழைத்த அழைப்பு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கனவு, தரிசனம், இலக்கு, இவைகளுக்கும் நடப்பதற்கும் ஒருவேளை ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றது, மனப்பான்மையை மட்டும் விட்டு கொடுத்துறாரு. டோன்ட் கிவ் அப். சொல்லுங்க, கைப்பிடிச்சு பக்கத்தில் கைப்பிடிச்சு, டோன்ட் கிவ் அப். ஒருபோதும் விட்டு கொடுத்துடக்கூடாது. மனப்பான்மையை மட்டும் தோல்வி அடைய விட்டு கொடுத்துடவே கூடாது. எல்லாமே மனப்பான்மை ப்ராப்ளம். நேற்றைக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் மீட்டிங்கு. நான் தான் சிறப்பு விருந்தினர். கடைசியில் பார்த்தா நான் தான் பிரசங்கியாளராக மாறிட்டாங்க. கூட்டம் சரியான கூட்டம். பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, ஏகப்பட்ட பாஸ்டர்ஸு எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. பிரசங்கியாளர் அன்றைக்கி வந்த பாஸ்டர் ஒருத்தவங்க, அவர் என்ன முதல்ல பேச சொன்னார். நான் சொன்னேன், கடைசியாக நான் பேசுகிறேன், நீங்கள் முதல்ல பேசி முடிச்சுருங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவர் பேசுகிறதுக்கு தயங்குறாரு. அப்புறமா கடைசியாக அவங்க சொல்லும்போதே நம்ம மத்தியில் வந்திருக்கிற அண்ணன் பேசுவார்னு சொல்லி விட்டாங்க. சிறப்பு விருந்தினர்லாம் சொல்ல பேசுவாங்கன்னு விட்டாங்க. நேற்று தினத்தில் கிட்டத்தட்ட நிறைய காரியங்களை பேசும்போது ஒரு காரியத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆக்சுவலி நோ சின் நோ டெத்துன்னு சப்ஜெக்ட் வச்சுருந்தாங்க. பாவம் என்பது இல்லை, மரணம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள். அப்போ இதை நம்முடைய மனப்பான்மை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். மனப்பான்மையாக ஏற்றப்பட்டிருக்கிறது, அது திணிக்கப்பட்டிருக்கிறது, அது உள்ளே போயிருக்குது. இது எப்படி மதம் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு சொல்லி தினத்தில் கொஞ்சம் பேசும்போது இந்த காரியத்தை தான் நான் வலியுறுத்தினேன். நம்முடைய மனப்பான்மை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஆமென். நாம் எடுத்துக்கொள்கிற விதம், சொல்லுங்க, நாம் எடுத்துக்கொள்கிற விதம். சூழ்நிலையை நாம் பார்க்கவே கூடாது. சூழ்நிலை மோசமாக இருக்கும், ஏன்னா நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். சூழ்நிலை மோசமாக தான் இருக்கணும், பிரச்சனை மோசமாக தான் இருக்கும், நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கலன்றக்காக வாழாமல் பெற முடியுமா? நம்ம யாரோ அப்படிப்பட்டவர்களை நமக்கு பிடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த மனப்பான்மை தோல்வி அடையக்கூடாது, மனப்பான்மை தோற்று போகக்கூடாது, நம்முடைய மனம் தோற்று போகக்கூடாது, நம்முடைய எண்ணங்கள் தோற்று போகக்கூடாது. அவ்வளோ பெரிய ஜாண்டிக் பர்சனாக கோலியாத் நின்றுட்டு இருக்கான்றதுக்காக நாம் மனதளவில் தோற்று போய்விடக்கூடாது. சொல்லுங்கள், மனதளவில். ஆமாம், அதுதான் மெயின். மனதளவில் தோற்று போகக்கூடாது, மனதளவில் பயந்துடக்கூடாது. மனதை தயார்படுத்த வேண்டும், மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மனதை எழும்பி நிற்க வைக்க வேணும். நாம் சரீரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கமான்றது முக்கியம் இல்லை, இந்த மனதை டியூன் பண்ண வேண்டும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வருது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் அவர் இல்லை வேற ஆத்தர்னு சொல்கிறாங்க. எடுத்து பாருங்க, 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா?
விசுவாசத்தினாலே ஆபேலிருந்து ஆதாம்லேருந்து ஆரம்பித்து விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே மோசே, ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, சாராள், மோசே, இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே வரவர் கடைசி வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். விசுவாசம் இருக்குது, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனீர்கள்ன்றதுனால நீங்கள் வாழ்ந்தது விசுவாசத்தில் வாழவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். போன வாரத்தில் நான் அதுதான் சொல்ல வந்தேன். விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். விசுவாசத்தினாலே தான் நடந்ததா? இல்லைங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லையே. வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை என்பதனால் நீங்கள் விசுவாசத்தில் வாழலன்னு அர்த்தம் கிடையாது. பைபிள் கிளியரா சொல்லுது, விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் நல்ல சாட்சிகளை பெற்றும் வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ நாம என்னத்தை பெற்றுக்கொண்டோம், என்ன நமக்கு கிடைத்தது, என்ன நமக்கு கிடைக்கலன்றதை வச்சு நாம விசுவாசத்தில் வாழ்ந்தோமா வாழலையான்றது அடங்கவில்லை. ஏன்னு சொன்னா கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்குது, கடவுளுடைய பர்பஸ் ஒன்று இருக்குது. கடவுள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எல்லாரும் விசுவாசத்தில் வாழ்ந்து நற்சாட்சி பெற்றார்கள். பெற்று அவர்கள் விசுவாசத்தில் எல்லாவற்றையும் கண்ணார கண்டார்கள், பார்த்தாங்க, மனதளவில் எடுத்து அனுபவித்தார்கள். இப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் பத்தி பாருங்க. ஆபிரகாம் இவர்கள் எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல், 13ஆம் வசனம் பாருங்க, இவர்கள் எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல். விசுவாசத்தினாலே வாழ்கிறவர்கள் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் கூட போகலாம். ஆமென். அப்போ எதுக்குங்க விசுவாசம் கேட்காதீங்க. நல்லா கவனிங்க, இதில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். 13ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் எல்லாரும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஆனால் குறிப்பாக ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு இவங்களெல்லாம் பற்றி சொல்லுதுங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, தூரமா இருக்குது, தெரியுது, கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஏன்னா நிரம்பி வழிய போகுது, மேலே கீழே உட்கார போறாங்க, திரள் கூட்டம் வரப்போகுது, பெட்டி எவ்வளவு பெருசா வச்சிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிரம்பி ஒளியும். ஆமாவா இல்லையா? கண்ணார கண்டு மனதார காண்கிறோமா இல்லையா? உளமாற காண்கிறோமா இல்லையா? உளமாற காண்கிறோம். ஆபிரகாம் காண்கிறான். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட உடனே மனைவி கர்ப்பம் தரிச்ச மாதிரியும், கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரியும், அபாஷன் ஆயிராம பார்த்துக்கிற மாதிரியும், இனிமே 2 வீலர்லயே கூட்டு போக கூடாது அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் விசுவாசத்தினாலே பார்க்கறான். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 75 சொன்னாரு, 25 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 99 வயசு வரைக்கும் அவைகள் எல்லாம் கண்ணார காண்கிறான். சொல்லுங்க, காண்கிறான். அவைகளை காண்கிறான், மனதில் காண்கிறான். யோசேப்புக்கு நடக்கிறதெல்லாம் மோசமா நடக்குது. எல்லாம் அடிச்சு தூக்கி குழியில போடுறாங்க, தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க, எல்லாம் ஏமாற்றப்படுறான், நிர்வாணமா ஓடுறான், எவ்வளவு மோசம் நடக்குது. ஆனால் அவன் மனதில் பார்த்ததெல்லாம் என்னன்னா அண்ணன்மார்கள்லாம் காலில் விழுகிற மாதிரி பார்க்கறான். அவனுக்கு நடக்கிறது மோசமா நடக்குது, ஆனா அவன் மனதளவில் வேற ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் பாருங்க, வெளியில நடக்கிறத வச்சு உள்ள ஓடுறத கணிக்க முடியாது. நல்லா மறுபடியும் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். வெளியில நடக்கிறத வச்சு எனக்கு உள்ள என்ன ஓடுதுன்றத கணிக்க முடியாது. ஆமென். அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். சொல்லுங்க, வெளியில நடக்கிறத வச்சு உள்ள என்ன ஓடுதுன்றத சொல்ல முடியாது. ஆமென். வெளியில் நடக்கிறது மோசமாக இருக்குது, வெளியில் நடக்கிறது அரிசி இல்லை, பருப்பு இல்லை, வெளியில் நடக்கிறது காசு இல்லை, பணம் இல்லை, அக்கௌண்ட்டு ஜீரோவாக இருக்குது, வெளியில் நடக்கிறது எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, எல்லாம் கெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, வெளியில் நடக்கிறது மோசமாக இருக்குது, ஆனால் உள்ள வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமென். இயேசுக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதான் சொல்ல வரேன். பட் ஆனால் பாருங்க, அவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டார்கள். தூரத்திலே அவைகளை கண்டு, சொல்லுங்க, தூரத்திலே நான் காண்கிறேன். கொஞ்சம் தூரமாக இருக்குது அது. ஆமென். கண்டு, அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வார்த்தை, நம்பி அணைத்து கொண்டு. ஹலோ, தூரத்தில் கண்டு நம்பி. ஓ லார்ட், இதை செய்றீங்களா? இதை செய்கிறோமா? நாம் எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாகவே எதிர்பார்க்குறோம், ஃபிசிக்கலாக அணைத்துக்கொள்ள பார்க்குறோம். ஆண்டு சொல்கிறாரு,
எழுத்தாளர் சொல்றாரு, தூரத்திலே மனதளவில் கண்டு அதை நம்பி அணைத்து கொண்டு, சொல்லுங்க, நான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் காண்கிறதை அணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் காண்கிறதை நம்பி எடுத்து அணைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உள்ள நடக்கிற வேலை. ஃபெய்த் உள்ள சில காரியங்களை மாற்றுகிறது, மனப்பான்மையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்பி அவர்கள் அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அவங்க என்ன அறிக்கை செய்றாங்க? நம்பி அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசிகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதேசி அப்படின்னு இல்லை. இந்த அந்நியர் பரதேசினா என்ன அர்த்தம்னா, ஃபாரினர் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் வந்திருக்கும். நாம் வேறே நாட்டவர்கள் அப்படி தான் வந்திருக்கும். பரதேசி அந்நியர்ன்றது ஏதோ திட்டுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. பரதேசி அப்படி இல்லை. ஆக்சுவலி பரதேசி என்கிற வார்த்தையும் அந்நியர் என்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை குறிக்குது. அந்நியர்னா என்ன அர்த்தம்? வேறே நாட்டவர். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா தெரியும், ஃபாரினர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்க, அந்நியர். நாம் எல்லாரும் அந்நியர்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அந்நியர்கள். சொல்லுங்க, நான் பரதேசி. சொல்லுங்க, நாம் பரதேசி. பரதேசினா என்ன அர்த்தம்? பஞ்ச பரதேசின்னு சேர்த்துக்கிட்டாங்க. அதை அந்த பரதேசி இல்லை. இந்த பரதேசினா என்ன அர்த்தம்? நான் வேற நாட்டை சேர்ந்தவன். சொல்லுங்க, வேற ஊருக்காரன். சொல்லுங்க, நான் வேற ஊருக்காரன். வேற ஊருக்காரன்னா என்ன அர்த்தம்? நான் கோயில்பட்டிக்காரன் அந்த அர்த்தமா? இல்லை. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் வேற நாட்டவர்கள். எந்த நாட்டவர்கள்? they are from heaven. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர்கள். அதைத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் அந்நியன், நான் பரதேசி, நான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவன். சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறேன். இங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இது என்னுடையதல்ல. நான் திரும்ப என் வீட்டுக்கு போய் சேர போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? திரும்ப நான் என் ஊருக்கு போவேன், திரும்ப என் நாட்டுக்கு போவேன். நான் இந்த ஊர்ல, இந்த நாட்டில் என்னவா இருக்கிறேன்? அந்நியனா இருக்கிறேன், ஃபாரினரா இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன். இந்த ஊர்ல கடவுள் எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நான் முன்னமே பார்க்கிறேன். அதை நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல இப்படியா இருக்கிறேன்றத சொல்லி விசுவாசத்தோட மரித்தார்கள். விசுவாசத்தோட மரித்தார்கள். ஹலோ, பாருங்க, விசுவாசம் என்பது இப்படியெல்லாம் செய்யுமா? இப்படியெல்லாம் செய்யும். அப்போ விசுவாசம் என்பது விசுவாசத்தின் மூலமாக என்னத்தை பெற்றுக்கொண்டோம், என்னத்தை பெற்றுக்கொள்ளலன்றது அல்ல மேட்டர். விசுவாசத்தினால இதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களா, விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களா? இது இல்லை. இப்படியெல்லாம் கேட்க முடியாது. விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது, இப்படியெல்லாம் கேட்க முடியாதுங்க. விசுவாசிக்கிறேன், நான் உள்ள விசுவாசிக்கிறேன், அதை பார்க்குறேன், அதை நான் அணைத்துக் கொள்றேன். ஏன் எனக்கு கண்ணார மனதார பார்க்கிறத ஏன் கண்ணால பார்க்க முடியல? இது ஆபிரகாம் காரியத்தில் நடக்குது. ஏன் பார்க்க முடியலன்னா, கடைசி வசனம் சொல்லி இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ இவங்கெல்லாம் மனதில் பார்த்தாங்க, நம்பினாங்க, அணைத்து கொண்டாங்க, அந்நியர் பரதேசின்னு அர்ப்பணித்து மறிச்சே போனாங்க, நற்சாட்சி பெற்று எல்லாத்தையும் ஒன்றையும் அடையாமல் போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் கடவுளுடைய பிளான்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்க, கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்கு. சொல்லுங்க, கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்கு. என்ன பிளான்? அடுத்த வசனம் பாருங்க, நம்மை அல்லாமல் இவர்கள் எல்லாரும் பூரணமாவதில்லை. அப்ப இன்னொரு ஜெனரேஷன் வரணும்னு கடவுள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, ஒருவன் நட்டான், ஒருவன் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். ஆமென். சில சமயங்களில் விளைய செய்யும் போது அதை அனுபவிக்கிறவர்கள் கையில போகும்போது நட்டவனும் நீர் பாய்ச்சினவனும் இல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம். ஆமென். நம்ம கேட்கக்கூடாது, ஐயோ நான் நட்டேன் சார் அப்படின்னா எனக்கு வரணும், நான் நீர் பாய்ச்சினேன் சார் எனக்கு வரணும், அப்படி இல்லை. அப்பா கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. இல்லை, நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 70 வருஷம் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போவேன். அப்படி பேச முடியாது. ஆமாவா இல்லையா? நான் கஷ்டப்பட்டேன், நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன், நான் அனுபவிக்கலைன்னா கூட என் பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்கள். ஆமாவா இல்லையா? பைபிள் கிளியரா சொல்லுது, நம்மை அல்லாமல். சொல்லுங்க, நம்மை அல்லாமல். ஓகே, ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட வரும்போது எப்படி பைபிள் ஸ்டிக் ஆகுதுன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கொன்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்போ கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்குது. கடவுளுடைய பிளான் ஒன்று இருக்குது.
அப்போ அதுக்காகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிப்பது என்பது எனக்கு வரணும், எனக்கு நடக்கணும், எனக்கு கிடைக்கணும். ஆமாம், இப்போ நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இல்லாமல் எதுவுமே பூர்ணமாகறதில்லை. அப்போ நம்மளை கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு வந்துட்டாரு, நமக்கு தான் எல்லாமே பூர்ணமாக போகுது. ஆனாலும் சில விஷயங்கள் டிலே ஆகும்போது, சில விஷயங்களை நான் உள்ள வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வெளியில் வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்லும்போது நம்முடைய மனப்பான்மை தோல்வி அடைய விடக்கூடாது. வெளியில் வேற ஒன்று நடக்குது, உள்ள நான் வேற ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட விதத்தில் விசுவாசத்தில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்தாதாங்க நான் ஊழியம் செய்வேன், இல்லை, அது இல்லை. அப்படின்னா நம்முடைய அங்கே ஃபெய்த்தே இல்லைன்னு தான் அர்த்தம். நாம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில ஒருவேளை கானானை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம். நம்முடைய 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 செட்டில் பிளேஸ் வனாந்தரம் கிடையாது. நாம் அதை கிராஸ் பண்றோம். சொல்லுங்க, கிராஸ் பண்றோம். ஆமா, நம்முடைய பிரயாணம் அது, பிரயாண பாதை அது, நம்முடைய ரூட் அது. நாம் அதை கடந்து போக போகிறோம். சொல்லுங்க, கடந்து போக போகிறோம். ஆமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருக்க மாட்டேன், அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான், இதுக்கு மேல அங்க இருக்க மாட்டேன். இருக்க விட மாட்டார் கர்த்தர். ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் என்னை நடத்தி கொண்டே போகிறது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். இதுதான் மனப்பான்மை. சொல்லுங்க, இதுதான் மனப்பான்மை. இதுதான் கற்றுக்கொள்றேன் நான். இயேசுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க, 12ஆம் அதிகாரம். ஆகையால் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது. என்ன சாட்சிகள் சூழ்ந்திருக்குது? விசுவாசத்தினாலே ஆதாம், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, மோசே, இப்படி எல்லாம் சாட்சிகள் சூழ்ந்து இருக்க, சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட. எவ்வளவு பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆகையால் எதை தள்ளணும்? பாரமான யாவற்றையும் தள்ளணும். சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் தள்ளணும். என்ன பாரம்? அவங்கள்ட்ட எபிரேய ஆக்கியோன்னு சொல்றாரு. அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுறாருன்னு சொல்றாங்க. யூத ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாரம் இருந்துச்சுன்றீங்க? அவங்களுக்கு என்ன பாரம் இருந்துச்சுன்னா, இந்த நியாயப்பிரமாணம் தான் பெரிய பாரமா இருந்தது. உங்களுக்கு எனக்கு என்ன பாரமா இருக்குது? இதுவே ஒரு பெரிய பாரம். உள்ள வேற மாதிரி இருக்குது, வெளியில வேற மாதிரி நடக்குது. இதுவே ஒரு பெரிய பாரம். பாரத்தை தள்ள வேண்டும். சொல்லுங்க, பாரத்தை தள்ளணும். பாரத்தை உள்ள வச்சுக்க கூடாது, பாரத்தை உள்ள வச்சுக்க கூடாது. ஏன் இப்படி நடக்குது? ஏன் நான் காண்கிறேன், அணைத்துக் கொள்ளுகிறேன், ஏன் நடக்கலை? நான் அந்நியனா இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை? பிள்ளைய கொடுத்தவரை திரும்ப ஏன் கேட்கிறாரு? இந்த பாரத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபெய்த் என்பது இதன் மேல் அல்ல. ஃபெய்த் என்பது ஆபிரகாமுக்கு விசுவாசம் என்பது, என் பிள்ளை அவர் கேட்கிறாரு, கொடுத்தவரே அவர் தான், அவர் வாங்கி பலியாக்கி சாம்பல் ஆக்குனா கூட என் விசுவாசத்தை சாம்பல் ஆயிடுச்சே அப்படின்றதன் மேல வைக்க மாட்டேன். என் விசுவாசத்தை சாம்பலில் இருந்தும் என் பிள்ளையை திரும்ப மீட்டு கொண்டு வருவார் என்கிற தேவன் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருந்து கூட ஒன்றை உண்டாக்குகிற தேவன். அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? விசுவாசம் என்பது தேவன் மேல வைக்கிற விசுவாசம். சொல்லுங்க, தேவன் எனக்கு என்ன நடக்குது, என்ன நடக்கலன்றதன் மேல விசுவாசம் இல்ல, எனக்கு என் தேவன் மேல விசுவாசம். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது? அந்த சூழ்நிலை கர்த்தர் நாளைக்கு மாற்ற வல்லவர். விசுவாசத்தை நான் சூழ்நிலையின் மேல வைக்கல, விசுவாசத்தை என் தேவன் மேல வைக்க. சொல்லுங்க, என் தேவன் மேல வைக்கிறேன். சொல்லுங்க, தேவன் பெரியவர். சூழ்நிலையை விட தேவன் பெரியவர். ப்ரொவிஷனை விட தேவன் பெரியவர். ஃபைனான்ஸை விட தேவன் பெரியவர். எனக்கு என்ன நடக்குது, நடக்கலை, என்ன கிடைச்சது, கிடைக்கல, எந்த சூழ்நிலையில் இருக்கிற, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்றதால அல்ல, என் தேவன் சின்னவரா பெரியவரான்றது. தேவன் பெரியவர். தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. வீட்டில் பேசணும், தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆனால் தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. இருக்கிற வீட்டை எழுதி கொடுத்துருவாங்க உங்க கையில. தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, நாம் இருக்கிறதையே நிரந்தரமா நினைக்க கூடாது. நாம் இருக்கிற சூழ்நிலையே நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? நான் சொல்றது நிரந்தரமான சூழ்நிலை அல்ல.
ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா? அது நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. ஒரு வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு நிறையா இல்லைங்க, நான் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேன்து, இது நிரந்தரம் அல்ல. ஏன்னு சொன்னா இவைகளின் மேலே என் நம்பிக்கையோ இந்த காரியத்திலிருந்து என்னுடைய மனப்பான்மையோ நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை. தேவன் பெரியவர். சொல்லுங்க தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க தேவன் பெரியவர். சொல்லுங்க தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். அதெல்லாம் சொல்ல பாரமானதெல்லாம் தள்ளிட்டு பாவத்தெல்லாம் தள்ளிட்டு துவக்குகிறவர் முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்கினவர் நிச்சயமா முடிப்பார். சொல்லுங்க விசுவாசத்தை துவக்கினவர் நிச்சயமாய். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை துவக்கிறார்ல, விசுவாசத்தை துவக்கிறார்ல, அவர் சொல்ற நிச்சயமா நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவோம்னு சொல்லிட்டு இயேசு எப்படி மனப்பான்மையில் இருந்தார்னு கீழே சொல்றாரு. வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த, அவர் தமக்கு முன், சொல்லுங்க யாரு? அவர் இயேசு. இயேசு தமக்கு முன். எல்லாரும் பைபிளை பாருங்க, 309வது பக்கத்தில் நீங்களும் வாசிங்க. இந்த மனப்பான்மை எவ்வளவு ஒரு ரொம்ப முக்கியன்றதை பாருங்க. அவர் வாசிங்க 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இங்க பாருங்க, பாடுகள், உபத்திரவங்கள், சிலுவை, தலையில முள்முடி, வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சு, மிகப்பெரிய குண்டுகள் நிறைந்த அந்த ஆணி பாய்ந்த அந்த இதை வச்சு அடித்து உரிச்சு தொங்க விட்டு அவரை சிலுவையை தூக்கிட்டு கல்வாரி மலைக்கு ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டான். இப்போ மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூலில் ஒரு பையன் ஏதோ டீச்சர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன். பேசிக்கிட்டே இருக்கான், பக்கத்தில் இருக்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே டீச்சர் பார்த்தாங்க, ஏ அனுஷியா பேசாம இரு அப்படின்றாங்க. கேட்கவே இல்லை, மறுபடியும் பேசுகிறா. உடனே பெஞ்சு மேலே எழுந்து நில்லு அப்படின்றாங்க. உடனே அவன் சேர் மேலேயே நின்றுக்கிட்டு சிரிச்சானா. கொஞ்ச நேரத்தில் சிரிச்சானா. சிரித்த உடனே இவங்க இப்போ டீச் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அவனை பார்த்து என்ன சிரிக்கிற அப்படின்னாங்க. அவன் சொன்னான்னா, டீச்சர் நான் உங்களுக்கு முன்னால் சரீரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் மனதில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. நான் மனதளவில் நான் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு. நான் உங்களுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் மனதளவில் நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் பாருங்கள், இந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிரிச்சுக்கிட்டே சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது, என்னடா சிரிக்கிறேன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பது அவமானம் அல்ல. அடுத்த வார்த்தை பாருங்க, அவமானம்னு எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார், வீற்றிருக்கிறார். அவர் எப்படி போய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்னு சொல்லுது. எப்படி போய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்? அவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. நல்லா கவனிங்க, இங்க இருக்கு சிங்காசனம், அங்க சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா ரூட் என்னது? அவமானம், நிந்தை, பாடுகள், உபத்திரவம், காரி துப்புறாங்க, ஏளனமா பேசுறாங்க, வேதனை, சரீரத்துல வேதனை. தனக்கு முன் சந்தோஷமா வைக்கப்பட்டிருக்குது. அப்போ எதை பத்தி பேசுது? சிங்காசனமும் சந்தோஷமும் என்பது டெஸ்டினேஷன். சந்தோஷமும் சிங்காசனம் என்பது நம்முடைய இலக்கு, நாம் போய் சேரக்கூடிய இடம். கானான் என்பது நாம் போய் சேரக்கூடிய இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொந்த தேசம் என்பது நாம் போய் சேரக்கூடிய இடம். ஏராளம் தாராளம் செல்வ செழிப்பு என்பது நாம் போய் சேரக்கூடிய இடம். வேற என்ன? நான் போய் சேரக்கூடிய இடம் அது. ஆனால் ரூட் எது? அந்த சந்தோஷத்தையே பார்த்துக்கிட்டு நடந்து போயிடணும்ன்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். அப்படி போய் உட்கார்ந்துட்டார் அவரு. நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களானே தெரியல. நீங்க உங்களை சொல்ல, நீங்க ஏன் ஸ்டூடெண்ட், 100 மார்க் அவங்களுக்கு. நல்லா கவனிங்க. இந்த 2 நாளா என்னது நடக்குது? 2 நாளா என்னது கிருஷ்ண ஜெயந்தி, ஆமாவா இல்லையா? இந்த 2-3 நாளாகவே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம தெருவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது 5 வயசு 5வது 6வது படிக்கும்போது கோவில்பட்டியில் பார்த்துருக்குறேன். இதுக்குன்னே ஊருக்கு போவோம்.
ஊரில் வந்து இது இருக்கும், என்னது, அந்த திருவிழா நடக்கும், தேரை இழுத்துக்கிட்டு வருவாங்க. அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட, சிஎஸ்ஐ பீப்புள் தான், கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கே எல்லாம் இந்த ராட்டினம் வச்சுருப்பாங்க, இந்த விளையாண்டுக்கிட்டு சாக்லேட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க சைட்லலாம். ரொம்ப அது என்ன சொல்கிறது, இந்த குரங்கு வித்தை காட்டுறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கெல்லாம் போவோம். தீ மிதி திருவிழா எதுக்கு சொல்ல வரேன்னா, தீ மிதிப்பான் பாருங்கள். தீ மிதிக்கு தீயை பார்த்துக்கிட்டே நடக்க மாட்டான், நடந்தானே செத்தே போவான். அவன் அங்கே பிள்ளை இருப்பாங்க, அவங்க அப்பா இருப்பார், அவங்க அம்மா இருப்பாங்க, அல்லது அவனுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணுன்றதெல்லாம் மனப்பான்மையை சரி பண்ணலைன்னா நீங்கள் தீயில் இறங்க முடியாது. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தீயில இறங்குறது சாதாரண விஷயம் கிடையாது, மனப்பான்மை சரி பண்ணணும். ஆமேன். சிலர்லாம் வந்து தீ வந்து அந்த கொல்லி, அது நெருப்பு, அந்த இது போட்டிருப்பாங்க, என்ன கரியை போட்டிருப்பாங்க இல்லை, குபு குபுன்னு எரியும். நீங்கள் பார்த்து இது பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நடக்கவே முடியாது. அந்த பக்கத்தில் இருக்கிற பையனையோ, அந்த பக்கத்தில் இருக்கிற புருஷனையோ, அப்பாவையோ அம்மாவையோ, அல்லது அந்த பக்கத்தில் இருக்கிற சாமியவோ பார்த்துட்டு அவன் நடந்து வேகமாக போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? வேகமாக ஓடி வந்துடுவாங்க. இருக்கிறீங்களா? கடன்னு ஒரு அம்மா அன்னைக்கு நான் பிரெயின்லாம் இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். அந்த அம்மா இப்படி நடந்து போகுது மெல்லமாக. நான் அங்கேயே போர்டை பார்த்துட்டு வந்துட்டேன், தீமிதி திருவிழாவில் அம்மா இறங்கியிருக்கிறாங்க போல். டே மெதுவாக மொல்லாமல் நடந்து. நல்லா கவனிங்க, ஏசு அப்படி தான் பண்ணார். ஏசு நடக்காத தீயா, ஏசு கடக்காத பாதையா? உங்களுக்கும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாருங்கள், எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஐஸை எதில் வச்சுருக்கிறோம், நம்முடைய சைட்டை எதில் வச்சுருக்கிறோம், நம்முடைய விஷன் எதன் மேலே இருக்குது. உதாரணத்துக்கு சில்லுன்னு தண்ணி வருது, எப்படா குளிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா குளிக்க மாட்டீங்க. கடகடன் திறந்து விட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு குளிச்சிங்கன்னா கடகடன் கிளம்பி வந்துடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் கூட தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டியது. சொல்லுங்க. அந்த ஆமாம் 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 உங்கள் பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்ட். அப்போது அந்த சந்தோஷத்தை நோக்கி சொல்லுங்கள், அந்த சந்தோஷத்தை நோக்கி சத்தம், அந்த சந்தோஷத்தை நோக்கி அதை தான் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதை தான் நோக்கி பார்க்கணும். ஒரு போர் வீரனுக்கு, ஒரு இராணுவ வீரனுக்கு ஜெயத்தையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமென். அவன் காலில் முள்ளு குத்துறதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டான். அவன் வந்து என்ன செய்வான், அப்படி ஓடும்போது ஒரு ஆணியே காலில் ஏறினா கூட பிடிங்கி போட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். நம்மளை மாதிரி கிடையாது. ஐயோ சார் ஆணி ஏறிடுச்சிங்க, நான் சர்ச்சைக்கு இன்னைக்கு வரல, இப்படியெல்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. அவன் போர் வீரன். சொல்லுங்கள், அவன் போர் வீரன். ஆமாம், ஆணியை பிடிங்கி போட்டு கொஞ்ச நேரம் இருங்க சார் அப்படின்னா அங்கே 10 உயிர் போயிடும். ஆமேன். அதுக்குன்னே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சந்தோஷத்தின் பொருட்டு, சத்தமாக சொல்லுங்கள், சந்தோஷத்தின் பொருட்டு சொல்லுங்கள். ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் இந்த நாளை கடக்கணும், இந்த சூழ்நிலையை கடக்கணும். ஆமென். அப்போ எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? கண்ணுக்கு முன்னால எதை வச்சிருக்கிறோம்? நம்முடைய மனதுக்கு முன்னால எதை வச்சிருக்கிறோம்? வசனம் சொல்றது, இயேசு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை, தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை அவர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே ஒருத்தன் வந்து அடிக்கிறான். அவருக்கு அது தெரியல, அவர் சந்தோஷத்தை பார்க்கிறாரு, சிங்காசனத்தை பார்க்கிறார். முள்முடிய சூட்டுறான், ரத்தம் வலியுறதே அவருக்கு தெரியல, சந்தோஷத்தை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறார். கையில ஆணி அடிக்கிறாங்க, அந்த வலியே இல்லை, என் பிள்ளைகள் மீட்கப்படுகிறார்களே என்று அவர் பார்க்கிறார். காலில் ஆணி அடிக்கிறாங்க, அந்த பெயினே அவருக்கு தெரியல. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இப்படிதான் ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமாக இருக்குதும். ராத்திரி 12 மணிக்கு அவன் என்ன கேட்டாலும் வண்டி எடுத்துகிட்டு போகிறக்கு ரெடி. டயர்டாக தான் இருக்கும், சூழ்நிலை மோசமாக இருக்கும். ஆனால் அதை போய் வாங்கி கொடுக்கும்போது, அவன் சாப்பிடும்போது வருதே ஒரு சந்தோஷம். அதை நான் கிளம்பும் போதே பார்த்து விடுகிறேன். கிளம்பும் போதே பார்த்துறேன். சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் அதை பார்த்துறேன். அப்போ விசுவாசம் என்பது அதுதான். விசுவாசம் என்பது இந்த மனப்பான்மையில தான் விசுவாசம் குடிகொண்டிருக்கிறது. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையை சகித்தார். மனப்பான்மை கரெக்டா இருந்தா சூழ்நிலையை நாம் சகிப்போம். ஆமென். அவமானத்தை எண்ணாதிருந்தார்.
நான் இதை நினைக்க மாட்டேன், இந்த சூழ்நிலையை நினைக்க மாட்டேன், இந்த பிரச்சனையை நினைக்க மாட்டேன், இந்த சவாலை நினைக்க மாட்டேன், இந்த அவமானத்தை நினைக்க மாட்டேன். சிலுவையை சகித்து ஆடுகளை நான் சகிப்பேன். ஏன்னா எனக்கு முன்னால சந்தோஷம், எனக்கு முன்னால சிங்காசனம். அவர் பார்க்கிறாரு, வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்குகிறதை பார்க்கிறார். ஆமென். மனசுல என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென். உள்ளத்துல என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் என்பது அதுதான். இல்லைங்க, சரீர பிரகாரமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அது இல்லை, அது இல்லை. இன்னைக்கு என்ன இல்லையா அது இல்லை. இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி போகிறாங்க? அந்த கிராஜுவேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிராஜுவேஷனையே கண்ணுக்கு முன்னால், எப்போ நான் அந்த பட்டம் வாங்குவேன், எப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன், எப்போ என் தலையில் கேப் வரும், எப்போ நானும் அதை கொண்டாடுவேன், அதையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பதுனால எக்ஸாம் எல்லாம் தாண்டிடுறாங்க, டீச்சர்ஸை தாண்டிடுறாங்க, சூழ்நிலையை தாண்டிடுறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே போய் உட்காந்துட்டார், அப்படியே நடந்து போய் சீட்டில் உட்காந்துட்டார். ஆமென். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள், ஆகையால் சொல்லுங்க, ஆகையால். அதனால நமக்கு சொல்றாரு, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. சோர்வு எப்போ வரும்? நம்ம கான்டெக்ஸ்ட்ல சோர்வு எப்போ வரும்? டெஸ்டினேஷனை பார்க்காம பிரசன்ட் சூழ்நிலையை பார்க்கும்போது தான் சோர்வு வருது. சோர்வுக்கு இடம் கூடாதீர்கள். சொல்லுங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒன்றை பார்க்கக்கூடாத பார்த்துட்டோம், இல்லைன்றதை பார்த்துட்டோம், அப்போ சோர்வு வருது. டக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணிட்டோம், சோர்வு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். சில சமயம் நல்லா பேலன்ஸே செக் பண்ணுறதில்ல, எதையாவது போன டக்குன்னு வாங்கிட்டு போய் அனுப்ப பார்க்குறது. போயிடுச்சுன்னா ரைட்டு, ஏதோ கர்த்தர் நடத்தி இருக்கிறார், போட்டோம். ஒரு நாள் டீ குடிச்சிட்டு 15 ரூபா அனுப்புகிறேன், இல்லை, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியும் பேலன்ஸ் இல்லை போட்டிருக்கு நம்மக்கிட்ட அப்படின்னு தெரியும். அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் வந்திருக்கா, விசுவாசம் வேலை செஞ்சுருக்கா இல்லையான்னு பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறது. விசுவாசம் வேலை செய்யாது, சோர்ந்தே போவீங்க. சோர்ந்து போகாதேன்னு பாட்டு பண்ண சோறு போயிடாதே. பாட்டெல்லாம் இருக்குது, சினிமாலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆமாம், நம்ம பாட்டே மாற்றணும். பார்க்காத இதெல்லாம் பார்க்காதன்னு நம்ம பாட்டை மாற்றணும். போகும் டக்குன்னு போய் கண்ணாடியை பார்க்கும்போது அந்த நரைச்ச முடியை பார்த்துடக்கூடாது, சோறு வந்துடும். ஓ லார்ட், வயசாகி போச்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் சில சமயம் கண்ணாடியவே பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். சோறு வர்ற மாதிரி சில காரியங்களை ஏற்படுத்தவும் கூடாது. நான் அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோறு வராதபடி ஏற்படுத்தவே கூடாது சூழ்நிலையை. சோர்வே வராதபடிக்கு இப்போ பார்க்கும்போது அனுஷியா ஒரு மாதிரி தான் இருக்கிறா. அனுஷா இன்னைக்கு ஏன் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிடுங்க, அந்த மனப்பான்மை கிரியேட் ஆயிரும். நான் இது உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். இந்த அண்ணா இந்த மாதிரியே ஊர் உலகத்தில் எல்லாரையும் டல் பண்ண ஆட்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நான் இது பிப்ளிக்கலாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஒருத்தன் கேட்பான்ல, அண்ணா என்ன மூஞ்செல்லாம் தக்காளி சட்னியா இருக்குன்னு கேட்பான். இந்த மாதிரி பார்வைன்னு யோசிப்பேன் நான். மூஞ்செல்லாம் தக்காளி சட்னியா? ஏண்டா அடிச்சானா ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்த உடனே ஐயோ ரத்தம் வேணாம். ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னுவான். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் பார்க்கிற பார்வை தான். ஆமென் சொல்லுங்க, பார்க்கிற பார்வை தான். சோர்வு எதனால வருது? அம்மா, சோர்வு எதனால வருது? எதனால வருது? ஐயோ கீழே விழுந்து பல்லு போச்சேன்னு நினச்சிங்கன்னா சோர்வு வந்துடும். ஐயோ வயசாகி போச்சே, நரைச்ச முடியாயிடுச்சேன்னு நினச்சிங்கன்னா சோர்வு வந்துடும். சோர்வு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், காலி சேரை பார்த்தா சோறு வரும், காலி பாக்கெட்டை பார்த்தா சோறு வரும். ரொம்ப முக்கியம். அதுதான் சோறு வரும். சில சமயங்களில் சில முகங்களை பார்த்தாலே சோறு வந்துடும். அதனாலேயே பார்க்கக்கூடாது. ஆமாம்,
சில முகங்களை பார்க்கவே கூடாது, அந்த ரூட்டே மாற்றி போயிடணும். ஏன்னா அந்த முகத்தை பார்த்தாலே சோறு வந்துடும். அதனால சிலதை பிளாக் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏங்க, கடவுளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் சில சூழ்நிலைகளை பார்க்காம இருக்கணும், சில நபர்களை, சில நெகட்டிவான காரியங்களை. அதனால தான் அந்த தாய்மார்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, வாலிப பிள்ளைகளையோ அல்லது நம்ம பிள்ளைகளையோ மற்றவங்களையோ பார்க்கும்போது எடுத்த உடனே ஏன் கொஞ்சம் டல்லாக இருக்கிற, இந்த பேச்சே பேசக்கூடாதுன்றேன். அவங்க டல்லாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? அதை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக தெரியுதே அப்படின்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இயேசுவை பார்த்து பிதாவும் பரிசுத்தாவியானவரும் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இயேசுவே ஒருவேளை மாம்சத்தில் இது என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு உடனே தூதர்கள்லாம் வந்துட்டாங்களாம். வந்துட்டு சொன்னாங்களாம், சிங்காசனம். இப்படி தான் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எல்லாருடைய பாதங்களும் உமக்கு முன்பாக முடங்குகிறது, முன்பாக சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் மீட்படைகிறார்கள். உடனே அவர் நினச்சிருப்பார், பரவாயில்ல. அப்போ எதை நம்ம பேசுகிறோம், எதை நம்ம பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். சோர்வு அதன் அடிப்படையில் தான் வருது. நான் நம்ம பாடணும்ல, ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க. எலியா சோர்ந்து போயிட்டாரு, சோர்ந்து போய் குகைக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பாடும் வரல 40 நாள். தூதன் வந்து கேட்குறான், எலியாவே உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்கே உட்காந்துருக்கான்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் எல்லாரையும் ஏன் வந்து எப்படி வந்து உட்காந்துருக்காருன்னா, பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி சாச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறார். அங்கே ஒரு பெண் ஒருத்தி எழும்பி, நான் இவ்வளோ பேரை கொண்டானா அவனை கொல்லாம விட மாட்டேன்னு ஒரே வார்த்தை விட்டா. அந்த ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு வந்து கோயில உட்காந்துருக்கிறாரு. என்ன மாதிரி ஆள் பாருங்க, அவரு வெட்டி சாச்சது கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே வெட்டி சாச்சது. அந்த ஒரு பெண் சொல்லிட்டா அவனை கொல்லாம விட. அந்த வார்த்தை உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாளைக்கிட்ட கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த பாட்டு வந்து நெகட்டிவான பாட்டு, ஆக்சுவலி பாசிட்டிவான பாட்டு கிடையாது. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கேன் நம்ம பாசிட்டிவாக பாடுறோம், ஆனால் சொன்னது நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட். அது நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கிறேன், எல்லாமே போயிட்டாங்க. நம்ம பார்த்து கேட்குறாரு தூதன் வந்து, என்ன இங்கே வேலைன்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறார், நான் ஒருத்தன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே காகத்தினால போசிச்சு எந்திரிச்சு இங்கே உட்காந்துருக்காத, நடந்து போ, ரொம்ப தூரம் நீ போகணும். அது மட்டும் இல்லை, எலியாவுடைய வாழ்க்கை குறித்து சில பிளான் வச்சுருக்காரு கடவுள். சொன்னார், நீ ஒருத்தன் இல்லை, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை உனக்காக வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அப்போது அந்த பேச்சு அப்படி தான் வரும். நான் ஒருத்தன் தான் சார் இருக்கிறேன், நான் மொத்தம் 10 பேர் தான் இருக்கிறோம். நீங்கள் என்னங்க எந்த கண்ணில் பார்க்குறீங்க? விசுவாசம் என்பது இந்த கண்ணில் பார்ப்பதல்ல. விசுவாசம் என்பது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பது. எல்லாம் இருக்குது, எல்லாம் கேட்குது, எல்லாம் நடக்குது. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிள்ளை பெறுவேன், சமாதானம் வரும், காற்றையும் காணவில்லை, மழையும் பார்க்கவில்லை, என் பள்ளம் நிரம்பும். பெட்டியை நம்பி இல்லை, பெட்டி பெருசா இருந்தா எல்லாம் வந்துரும்ல, பெட்டியை நம்பி இல்லை. உள்ள இருக்குதோ இல்லையோ என் தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியம் நடக்கும், ராஜ்யம் கட்டப்படும். ஏங்க, விசுவாசம் என்பது வேறே ஒரு இடத்திலிருந்து பார்ப்பது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. குகையில் இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, இந்த பேச்செல்லாம் நிறுத்தணும். இதை பேச பேச சோர்வு வந்து ஆட்கொள்ளும். ஒரு ஒரு நோய் வந்தப்ப ஒரு நாட்டில் அவங்க சொன்னாங்களாம், இந்த இதுக்கு வந்து நோய்க்கு வந்து 1,00,000 பேர் சாவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களாம். ஆனால் நடந்தது என்னென்னா, கிட்டத்தட்ட 10,00,000 பேர் செத்துட்டாங்களாம். அப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்கள் 1,00,000 பேர் தான் சாவாங்கன்னு சொன்னீங்க, அவங்களுடைய இந்த மெடிக்கல் இதிலேருந்து எப்படி 10,00,000 பேர் செத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. இந்த 1,00,000 பேர் வியாதினால் செத்தார்கள், மீதி 9,00,000 பேர் இந்த வியாதியை குறித்த பயத்தினாலேயே மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பயத்தை உண்டு பண்ணது எது? பயத்தை உண்டு பண்ணது எது? பார்க்க கூடாதே பார்த்தது. சோர்வு வந்துருச்சு,
பயம் வந்துருச்சு. கொரோனாவில் கூட அப்படி தான். கொரோனாவில் செத்தவங்க கம்மி தான். பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் செத்ததை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க நிறைய பேர் செத்து போனாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு சாவு வந்துருச்சுன்னா போதும், பக்கத்து வீட்டில் ஒரு சாவு வந்துருச்சுன்னா போதும், இவங்களே என்ன முடிவு பண்ணுறது? இங்கே வராது பிரதர், நம்ம வீட்லேயும் வராமையா போயிடும். இப்படியே பார்த்து பேசியே பக்கத்தில் இருக்கிற மரணத்தை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிக்குது தாவீது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்ன மாதிரி மனப்பான்மை, என்ன பேச்சு, என்ன மாதிரி ஸ்ட்ராங் மைண்டு, சவுண்ட் மைண்டு. இது 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 எது எது சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அவன் சொல்றது உண்மை. இந்த பக்கம் அத்தனை பேர் சாகுறான், அந்த பக்கம் அவ்வளோ பேர் சாகுறான், 10,000 பேர் சாகுறான். என்னை அணுகாதுன்னா எவ்வளோ திமிரான பேச்சு. அதுதான் ஃபெய்த் பேச்சு. அது என்னை அணுகாது. சொல்லுங்க, என்னை அணுகாது. ஆமாம், என்னை அணுகவே அணுகாது. இதை சொன்ன எல்லாம் இந்த சாவே இல்லைன்னு பேசுகிறவங்க 100 வயது வரைக்கும் வாழ வேண்டும் அப்படின்னாங்களா? நான் சொன்னேன், யோ என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? சாவே இல்லைன்னு பேசுகிறீங்களா இல்லை 100 வயசு வரைக்கும் வாழ்றதை பற்றி பேசுகிறீங்களா? சாவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அக்கா நீ ஏன் இயரை சொல்ற? சாவே இல்லைன்னா இப்படி நீ இயரை சொல்ற? நோ டெத் அப்படின்னா அதை பற்றி பேசணும். நோ டெத் சொல்லுங்க. சாவே இல்லை, சாவே இல்லைன்னா எப்படி பேசுறது? எப்படி நம்புறது? எப்படி நம்பிக்கை தர்றது? எப்படி நம்பிக்கை தர்றது? சாவு இல்லையா? இல்லை. உண்மையாலுமே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் சாவே கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான டாக்டரின். இது இம்மோர்டாலிட்டின்ற டாக்டரின். அது இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. எதை நம்புகிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பற்றும் விசுவாசத்தினால எதை நம்ம ஜெயிச்சிட்டோம்? மரண பயத்தை ஜெயிச்சிட்டோம். அது ஒரு பாயிண்ட் இல்லை. மரண பயத்தை, மரணத்தை கூட ஜெயிச்சாச்சு. மரணத்தை ஜெயிச்சாச்சா? மரணத்தை ஜெயிச்சாச்சா? அப்படின்னா நாம மரிப்பதே இல்லை. ஆமாவா இல்லையா? மரிக்க மாட்டோம். சொல்லுங்க, நான் மரிக்க மாட்டோம். சொல்லுங்க, நான் மரிக்க மாட்டேன். இதை நம்புறீங்களா? நம்புறோம். நிச்சயமா நம்பணும். இதை நான் மரிக்க மாட்டேன் அப்படின்றத நம்பணும். உடனே கேட்கக்கூடாது, என்னங்க பேசுறீங்க, ஊரெல்லாம் சாகுறாங்க, நாம எப்படி? அதனால தான் சொன்னேன், மற்றவங்கலாம் சாகுறான்றக்காக நீங்கள் சாகணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. இப்போ இயேசு வந்துடுறாரு. இப்போ இயேசு வந்துட்டா நீங்க அவரை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவீங்களா? அவன் என்ன செய்வோம்? உயிரோடு இருக்கிற நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அப்படின்னா மரணத்தை இயேசு ஜெயமாக விழுங்கி விட்டார். நான் மரித்துதான் உயிர் தள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மாதிரி பாயிண்ட் உள்ள இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் செத்ததுக்கு அப்புறம் வந்துடுறேன். இல்ல, மரணம் என்பது இல்லை என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சான்று. ஆமாவா இல்லையா? உலக வரலாற்றிலேயே ஒரு மோசமான அகால மரணம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலக வரலாற்றிலேயே, வேதாகம கால உலக வரலாற்றிலேயே ஒரு மோசமான அகால மரணம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. இயேசுக்கு சொல்லி பாடு மரணம்னு சொல்றோம் இல்லையா? உலக வரலாற்றிலேயே நான் சொல்றேன், மோசமான அகால மரணம் மெத்துசலாவின் மரணம். 969 வயசுல மரித்தான். எப்படி நீங்க கேட்கலாம்? எப்படி தெரியுமா? உலக வரலாற்றிலே அதிக வருஷம் உயிரோட வாழ்ந்தது மெத்துசலா தான். 969 வருஷம் வாழ்ந்து அவன் மரிக்கும் போது பரலோகம் அழுதது. ஏன் தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் அவன் மரித்து விட்டானே. ஏன்? என்னங்க பயங்கர கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன் தெரியுமா? மனுஷனை உண்டாக்கும் போது அவன் மரிக்க வேண்டும் என்று உண்டாக்கவே இல்லை. மரணமே இல்லாத வாழ்க்கையை தான் கொடுத்தார். தேவ சாயல் தேவ ரூபம் என்ற வாழ்க்கை மரணம் இல்லாத வாழ்க்கை. கடவுள் மரித்தாரா? இல்ல. கடவுள் மரிக்க முடியுமா? இல்ல. கடவுள் சாயல் கடவுள் ரூபம் மரிக்க முடியுமா? இல்லவே இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் மரிக்கவே முடியாது. தேவ சாயல் தேவ ரூபம் மரிக்கவே முடியாது. அப்போ கடவுள் எப்படி பார்க்கிறாரு? எதனால மரணம் வந்துச்சு? பாவத்தினால, பாவத்தின் விளைவினால தான் மரணம் வந்துச்சு. பாவமும் பாவத்தினால் உண்டான விளைவும் மரணத்தை உண்டாக்குனா கூட ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்றான்? அட்லீஸ்ட் 969 வருஷம். அதான் இதுக்கு சொன்ன ப்ராஃபட்டிக்கலா 100 வருஷம் 100 வருஷம் ஏனி அங்கே போடாதீங்க. அட்லீஸ்ட் 970 வருஷமா அது வாழணும். பேசுறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப
அழகாக இருக்குது, விசுவாசிக்க முடியாமல் தான் இருக்குது. ஆனால் இதுதான் உண்மை. அகால மரணம் இயேசுடைய பாடு மரணம் அல்ல. அகால மரணம் இவ்வளவு சீக்கிரம் மறைச்சிட்டானே. மெத்துசலாவை தான் பைபிள் சொல்லும். கடவுளே அப்படி தான் பார்ப்பாரு. அகால மரணம்னா நாம் என்ன நினச்சி வச்சுருக்கிறோம்னா, இந்த ட்ரெயினில் அடிபட்டு சாகிறது, குறைஞ்ச வயசில் சாகிறது, இதை தான் நம்ம அகால மரணம் மைண்டில் செட் பண்ணியிருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், சாகாமையான ஒரு வாழ்க்கையை நான் பெற்றிருக்கும் போது, நான் பெற்றிருக்கும் போது, நீங்கள் பெற்றிருக்கும் போது, சாகாமல் வாழணுன்றதை பெற்றிருக்கும் போது, ஒருத்தர் இறந்துட்டான்னா அவன் இறந்தது அகால மரணம் 969 வருஷத்தில் இழந்தான். 969 வயசில் அவன் இறந்தான் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு அகால மரணம். பரலோகம் ஃபுல்லாக போஸ்டர், மெத்துசலா மரித்து விட்டான், அகால மரணம் அடைந்து விட்டான். அதனால தான் எதை விசுவாசிக்கணும், இதைத்தான் விசுவாசிக்கணும். இருதயத்தில் எதை நம்பணும்? 70 வயசு ஆயிடுச்சு பிரதர், அடுத்து வீடு போன்னுது, காடு வாவான்னுது, யார் சொல்லி கொடுத்தது? இல்லை, இதெல்லாம் ஃபெய்த்தா கிடையாது. நான் வாழ்ந்திருப்பேன், 10 தலைமுறைகளை பார்ப்பேன், ஆண்டவர் வரும்போது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவேன். இதைதான் நம்பி அணைத்துக் கொள்ள வேண்டும், இதைதான் நம்பி விசுவாசிக்க வேண்டும். சோர்வுக்கு ஏதுவான எந்த ஒன்றையும் பார்க்க கூடாது, சோர்வு வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சில நபர்களை பார்த்தா சோர்வு வருதா, ஆளை பார்க்காம இருக்கணும். சில சூழ்நிலையை பார்த்தா சோர்வு வருதா, அதை பார்க்காம இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கான்ஃபரன்ஸில் இன்னைக்கு இப்போ சொல்கிறேன், ஏன்னா முதல்ல சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோதான் டல்லாக இருந்திருப்பீங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. 10 பைசா இல்லை, கையில் காசே இல்லை. கான்ஃபரன்ஸு நம்ம நோட்டீஸும் நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா உலகளாவிய கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? 10 பைசா கையில் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரே ஒரு ஆள் சுசிலாக்கா மட்டும்தான். 200 ரூபாய் அனுப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரே ஒரு ஆள் சுசிலாக்கா மட்டும்தான். வேறு யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. நான் எப்படி இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. என்கிட்ட கொஞ்சமாவது நீங்கள் சோர்வை பார்த்துருப்பீங்களா? திரள் கூட்டம். அண்ணன் ஃபோன் பண்ணி, எப்படி நிறைய பேர் வருவாங்களே பாஸ்டர்? எனக்கு தெரியும் நிறைய பேர் வருவாங்க, ஒரே ஆள் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இந்த பையன் சோர்ந்து போயிட போகிறான் அப்படின்னு மதுரையிலேருந்து ஒருத்தர், ஜஸ்டின் கூட இருக்கிற ஒருத்தர், மதுரையிலேருந்து பாஸ்டர் ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் ஃபேமஸான ஆள், அவர் கூட இருந்தவர் எனக்கு மெசஞ்சரில் மெசேஜ் போட்டிருக்கிறாரு. பாஸ்டர் நான் இந்த மீட்டிங்க்கு வர்றேன்னு போட்டிருக்கிறாரு. நான் அதை பார்க்கல. எப்படியோ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போகும்போது இவருடைய ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. நானும் தேடி பார்க்குறேன், ஃபேஸ்புக்கெலாம் எனக்கு கிடைக்கல. அப்புறம் எதேச்சா போய் மெசஞ்சரில் கை வைக்கிறேன், அவர் போட்டிருக்கிறாரு. கர்த்தர் அதை வச்சு என்ன செய்யறாருன்னா என்கரேஜ் பண்ணுறாராம் ஆண்டவர். ஒருத்தனை நான் உடனே ஃப்ரெண்டாட சொன்னேன், மதுரையிலேருந்து ஒருத்தர் வரான்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. நான் நினச்சிக்கிட்டேன் அவர் ஒருத்தருக்கு தான் போதிக்கணும் போல், நம்ம தேவையே அவருக்கு மட்டும்தான் போகல ஆண்டவரே. அப்புறம் லாரன்ஸுக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் வந்துடுவார், ஏன்னா அடுத்த நாள் அவருக்காக நான் போகணும், அதனாலேயாவது வந்துடுவார். அதனால் ஃபோன் பண்ணால், பாஸ்டர் நான் கொஞ்சம் டவுட்டு அப்படின்னாரு. அவர் சாலமோனு அவரே ஃபோன் பண்ணுறாரு. சாலமோன் ஃபோன் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, சாலமோன் அவரே ஃபோன் பண்ணுறாருன்னா என்னென்னா வருவாரா வரமாட்டாரான்னு டவுட்டு. ஃபோன் பண்ணோன்னே என்ன சாலமோன் அப்படின்னா, பாஸ்டர் ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, விஷயத்தை சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க பாஸ்டர், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பேசுகிறதே பாசிட்டிவாக தானே கேட்கணும். பாஸ்டர் சாலமோன் நீங்கள் ஒரு ஆள் வந்துடுவீங்களா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. எத்தனை பேர் வருவீங்க உங்கள் சபையிலேருந்து? சொன்னார் 7 பேர் வருவோம் நாங்கள். ஆண்டவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு, நாங்கள் கொஞ்சம் சோர்ந்து போகாதப்பா, 7 பேராவது வருவாங்க. என்ன மனநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பைரல் பேசணும், ஒரு ஸ்பைரலை வச்சு பேசணும். நான் அத்தனையும் பேசணும், ஒன்றும் எடுத்து வச்சுக்கிட்டு ராத்திரி பகலாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் யோசித்து பாருங்கள். அப்படியே ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா அக்காவை காணோம், அண்ணனை காணோம்,
இதில் வேற நம்ம ஆட்கள் வேற எல்லாம் கல்யாணம்னு ஊருக்கு போயிட்டாங்க. வெள்ளி சனி ஞாயிறு லீவ் ஆச்சே. பிளஸ்ஸி ரவி பிரதர் குடும்பம் ஊருக்கு போயிட்டாங்க. லக்ஷ்மி சிஸ்டர் ஃபேமிலி கான்ஃபரன்ஸிங்னா அவங்க வர முடியாத சூழ்நிலை. சண்டே வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. பாபு பிரதர் ஃபேமிலியும் ரவி பிரதர் ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலி. அவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம். குடும்பமாக ஊருக்கு போயிட்டாங்க. போகாதீங்க என்ன சொல்ல முடியும், போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க எப்படி மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம மனதை கரெக்டாக சோர்ந்து போவதற்கு காரணமாக இருக்கிறவைகளின் மேலே கவனத்தை மட்டும் செலுத்தக்கூடாது. இதை வாழ்க்கையில் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் கற்றுக்கிட்டேன். செல்வியம்மா மட்டும் இருப்பாங்க, இதே பிரசங்கம் தான் பண்ணுவோம், இதே ஆராதனை தான் இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாலேருந்து சொல்கிறேன். இப்பவும் எனக்கு அது பிரச்சனையாக இல்லை. நல்லா கவனிங்க, பிரச்சனையாக இல்லை. நான் நேற்றுக்கு போகிறேன், எல்லாம் அண்ணன் 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 உயிரை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல, நமக்கு தெரியலன்னா கூட நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை குறித்து வச்சுருக்கிற அபிப்பிராயங்கள் எப்படி இருக்குன்றதை நேற்றுக்கு உணர்ந்தேன். அதில் ஒருத்தன் கேட்குறான், தம்பி அண்ணா நாங்கள்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் ஒரே ஒரு சங்கடம், ஏன்னா நம்ம சபையில் மட்டும் மக்கள் வரமாட்டேன்றாங்க, மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம போதிக்கிற இந்த போதனையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறோம், ஆனால் மக்கள் கம்மியாக இருக்காங்களே, ஏன்னு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நான் பதில் சொல்லலை. எப்படி சொல்கிறது? நான் பக்கத்தில் இருக்க ஒரு பையன் சொல்கிறான், அவனும் ஊழியம் செய்கிறான். தம்பி சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, அறிவே இல்லாத 1000 பேர் கூடியிருக்கிறத விட இந்த வெளிப்பாடு உள்ள 10 பேர் அதை விட அதிகம் அப்படின்றான். நான் அதை யோசிக்க கூட இல்லை. கும்பலாக ஒரு வெளிப்பாடு இல்லாத போதனைக்கு போய் மக்கள் உட்காந்து பாட்டு பாடிட்டு காணிக்கை போட்டு வர்ற கூட்டத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற அந்த 10 பேர் எவ்வளவு அதிகம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. எனக்கு ரொம்ப சரி, அங்கேயும் ஆண்டவர் சரி பண்ணுறாரு. ஆனால் நமக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இது எல்லாத்துக்கும் போய் சேரணுமே நினைக்கிறோம் இல்லை? நேற்று தினத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட பாஸ்டர்ஸ் மட்டும் அதிகம் பேர் வந்திருந்தாங்க. சென்னை ஃபுல்லாக இருந்து வந்திருந்தாங்க. ஒரு அம்பேத்கர் திடல்னு சொல்லி ஒரு காமன் பிளேஸில் கடைசி நான் தான் பேச வேண்டியதாக போச்சு. எல்லாருக்கும் பைபிள் காலேஜை பற்றி சொன்னேன். நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிக்க வரோன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கணும். சோர்ந்து மட்டும் போயிட்டோம்னா முந்தின நாள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. நிறையா எதிர்பார்த்த அளவுக்கு வரல, நம்ம பீப்புளே இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நான் அதை பார்த்து மனதளவில் சோர்ந்து போயிருந்தேன்னா நேற்றைக்கு என்னுடைய அந்த கமிட்மெண்ட்டை நான் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன்? தோல்வி மனப்பான்மையோட ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இல்லை, தோற்றுப்போன உணர்வுகளோட ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அங்கே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்க முடியாமல் போய்விடும். இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல். சோர்ந்து போவது என்பது இந்த சரீர பலவீனம் அல்ல. சோர்ந்து போவது என்பது மனதளவில், ஆத்துமாவிலே சோர்ந்து போகாமன்றார். ஆத்துமானா மனம், எண்ணம், சிந்தனை, யோசனை. சொல்றாருல்ல, சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லைனாலும் ஆள் என்ன மாதிரி பேசலாம் பாரு. அதுதான் சொல்றேன். நீங்க இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது, நடக்குதா நடக்கலையான்றது ரெண்டாவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மேட்டர் குவான்டிட்டி அல்ல, மேட்டர் குவாலிட்டி. மேட்டர் நமக்கு வெளியில என்ன இருக்குன்றது இல்லை, நமக்கு உள்ள என்ன இருக்குது. கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு, வெறுமையும் ஒழுங்கினமும் இருளுமா இருக்குது. இருளையும் வெறுமையும் ஒழுங்கினத்தையும் பார்த்து ஐயோ இன்னும் நம்ம கடவுளா இருக்கிறதுக்கே தகுதி இல்லையா அப்படியா யோசித்தாரு. பேசுறாரு, வெளிச்சம் உண்டா கடவுது. ஒண்ணுமே இல்லாத போது, சேரெல்லாம் காலியா இருக்கும் போது ஆத்துமாக்கள் பெருக கடவுது. இப்படி பேசுவதற்கே ஒரு கட்ஸ் வேணும். ஆமேன். அக்கவுண்ட் நிரம்ப கடவுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்ப நான் சொல்றேன், இந்த ஆத்துமாவில் சோர்ந்து போவதற்கு காரணமா இருக்கிறவைகளின் மேல கவனத்தை வைக்க கூடாது, அதை பார்க்கவே கூடாது. ஒருத்தன்ட்ட போனா அவன் இந்த பிசினஸை குறித்து நெகட்டிவா தான் பேசுவான்னா கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா அவனை விட உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதிருப்பது முக்கியமானதா இருக்கிறது.
அதை விட இது முக்கியமாக இருக்குது. அதனால தான் அதை தூக்கி போடணும். எதை வேல்யூ பண்ணுறீங்கன்றது முக்கியம். நான் எதை வேல்யூ பண்ணுறேன்? நான் என் ஆத்துமாவை வேல்யூ பண்ணுறேன். நான் என்ன வேல்யூ பண்ணுறேன்? நடக்குது நடக்கலை, வருது வரல, போகிறது போகலை, இதில் எனக்கு என் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்க வேணும். நான் சோர்ந்து போகாமல் இருக்கணும். நான் பலவீனப்படவே கூடாது. என் மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். அதுக்கு தான் நம்மளை காத்துக்கணும். இதை வாசித்து முடிப்போம். சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட, நமக்கு இல்லை தமக்கு, இயேசுவுக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விரோதமாக எவ்வளவு நடந்தாலும் அதை அவர் சகித்து கொண்டார். டார்கெட் வேற, டெஸ்டினேஷன் வேற, ஓட்டம் பந்தயம் வேற ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆசையெல்லாம் விருப்பமெல்லாம் வேற ஒன்று. ஆனால் நடக்கிறதெல்லாம் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான துரோகங்கள். லார்ட், துரோகங்கள், பாவிகளால் செய்யப்பட்ட காரியங்கள், சோர்வுகள். லார்ட், வந்தது எதுக்கு வந்தேன்னு கூட தெரியல. ரட்சிக்க வந்தேன், மீட்க வந்தேன். அவ்வளவு அனுபவிச்சிங்களாடா. 5 அப்பம் 2 மீனை 20,000 பேர் புசிக்கிறத ஆசீர்வதிச்சு கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களே. கடல் பிரயாணத்தில் அவ்வளவு கொந்தளிப்பின் மத்தியில் எல்லாவற்றையும் நான் அடக்குனனே, அதை பார்த்தீங்களே. குஷ்டரோகி சொஸ்தமானான், அதை பார்த்தீங்களே. செத்து போன உயிரோடு எழுப்பினான், அதை பார்த்தீங்களே. இதெல்லாவற்றையும் பார்த்து என்னை எங்கேருந்து வந்தவன் நினச்சிங்க? பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அங்கே மடியிலிருந்து வந்தவன் உங்களுக்கு இன்னும் புரியலையா? ரட்சகர் மீட்பர்ன்றது விளங்கலையா? இவைகளையெல்லாம் நான் செய்தும் என்னால் அவ்வளவு அனுபவித்தும் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறீங்களே. ஆனால் நான் இதை பார்க்க மாட்டேன். இது எனக்கு பெருசு கிடையாது. நீங்கள் என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும். ஆமாவா இல்லையா? ஏசு அப்படிதான் நினச்சிருப்பார். என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும். என்னை தேடுவீர்கள், காண மாட்டீர்கள். என்னை சேர்த்துக்கொள்ள நினைப்பீர்கள், பார்க்க மாட்டீர்கள். ஆனால் பிரச்சனை, நீங்கள் இவ்வளவு நெகட்டிவாக இருக்கீங்களேன்றது அல்ல. இந்த நெகட்டிவை நான் எனக்குள் இழுத்து கொள்ள மாட்டேன். சொல்லுங்கள், எனக்குள்ள எடுத்துக்கொள்ள மாட்டேன். எல்லாவற்றையும் அவர் சகிக்க பலன் எதுலேருந்து வந்துச்சு? சகிக்க பலன் எதுலேருந்து வந்துச்சு? என்ன நடக்குதுன்றது வரல. தனக்கு முன் வைக்கப்பட்ட, சொல்லுங்கள், தனக்கு முன் வைக்கப்பட்ட. எனக்கு என்ன முன்னால் வைக்கப்பட்டிருக்குது? நீங்கள் இப்படி நினைக்காதீங்க. எனக்கு முன்னால் பாடு, உபத்திரம், துரோகம் இது இல்லை. எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருப்பது, எனக்கு முன் வைக்கப்பட்டிருப்பது சந்தோஷம். எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது பெருமை. எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது உயர்வு. எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது சிங்காசனம். எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், கோடிக்கணக்கான பணங்கள். எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சோர்வடைய மாட்டேன், நான் இழப்படைய மாட்டேன். என் ஆத்துமாவிலே நான் மன தாங்கள் அடைய மாட்டேன். எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதை நோக்கி பார்க்கிறேன். என் கண்ணை நேரா நோக்கி பார்க்கிறேன். கீழே பார்க்காதீங்க, மேல. பவுல் சொன்னாரு, கீழே அல்ல மேலானவைகளை நாடுங்கள், உயரமா பாருங்கள். 100ல் ஏணிய போடாதீங்க, 970 ஏணிய போடுங்க. சுகரை நோக்கி பார்க்காதீங்க, பலவீனத்தை நோக்கி பார்க்காதீங்க, வயதாயிருச்சு நோக்கி பார்க்காதீங்க. உங்களுடைய கிராஜுவேஷனை நோக்கி பாருங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவேன். என் கிராஜுவேஷனை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய அடுத்த புதிய வீடு வாங்குவதை நான் நோக்கி பார்க்கிறேன். சபைக்கென்று சொந்த இடம் வாங்குவதை நோக்கி பார்க்கிறேன். மாம்சத்தில் பிசாசு கேட்பான், உனக்கு எதுக்கு ஒரு சபை தேவையா? ஹலோ, எனக்கு ஒரு சொந்த இடம் சபையாக தேவை. ஒரு நிறைய கார் பார்க்கிங் நிறுத்துவதற்கு இடம் தேவை. எனக்கு முன் அதை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் தேவை. எனக்கு ஏராளமான பொருட்கள் தேவை. எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதை நான் நோக்கி பார்க்கிறேன். ரூமா சந்தா ராபோ காபா லாபா ராபா. உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுகிறீங்களா? உங்கள் வாழ்க்கை குறித்து பேசுங்க. என் பிள்ளையினுடைய திருமணம், அதை நோக்கி பார்க்கிறேன். என் பேர பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறேன். என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டதை நோக்கி பார்க்கல, அவமானம் அடைந்ததை நோக்கி பார்க்கல. நான் என்னையா துரோகம் பண்ண? அவ்வளவு நல்லது செஞ்சோம், நல்ல காரியங்களை செய்தோம்.
நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேனே, அதை நான் நோக்கி பார்க்கவில்லை. நான் செய்த நல்லவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பலன் வரப்போகிறது, அதை நோக்கி பார்க்கிறேன். ராகாபோ சந்தா ரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல இருதயங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். உங்க வாழ்க்கைக்காக யோசித்து பாருங்க. நான் நல்ல நேரம் நிமிர்ந்து யோசித்து பாருங்க. ஓ ராகாபா சந்தா ரபோ. ஹல்லேலூயா. எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற உயர்வு, எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், பெருக்கம், ஏராளம், தாராளம், எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற உயர்வு, எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அடுத்த ப்ராஜெக்ட், எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற ஓஹோ ஹல்லேலூயா கோடிக்கணக்கான லாபங்கள், அதை நோக்கி பார்க்கிறேன், அதை நோக்கி பார்க்கிறேன். சோர்ந்து போக இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போகிற காரியங்களை பார்க்காதீங்க. சோர்ந்து போகிற காரியங்களை பார்க்காதீங்க. காலி சேர பார்க்காதீங்க. புஸ்தகங்கள் நிரம்பி இருக்கிறத பாருங்க. ஷீகாபா லபா ரபோ. ஹல்லேலூயா. எவ்வளவு இல்லைன்னு பார்க்காதீங்க. நான் சொல்றேன், எவ்வளவு உள்ள ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றத பாருங்க. ரூபா சந்தா ரபோ காபோ ரியா லபோ. ஹல்லேலூயா. உயர்த்தி 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 எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஒரு நாள் உங்களை பலவீனரா பார்க்காதீங்க. ஒரு நாளும் உங்களை வயது சென்றவர்களா பார்க்காதீங்க. காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நாள் பார்க்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போவதற்கு காரணமா இருக்கிறத பார்க்காதீங்க. முன்னாலேயே முடிவு பண்ணிருங்க, இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த நபர்கிட்ட பேசக்கூடாது. ஷீபா லபா ரபோ. ஹல்லேலூயா. இவர் மனசில் எல்லாம் ஓடுது. இயேசு மனசில் நான் சொன்ன மாதிரியே சேவல் கூவுறதுக்கு முன்னால் 3 தடவை மறுதளிச்சிட்டானே. சே பேதுரு, நான் உன்னெல்லாம் நம்பி இருந்தேன், கொஞ்ச நேரத்தில் நான் சாக போகிறேன், உன்னெல்லாம் நம்பி இருந்தேன். அவர் அதெல்லாம் யோசித்து பார்க்கல. அவருக்கு தெரியும் எல்லாம், போங்கடா, ஓடுங்கடா, பரவாயில்ல, ஆனாலும் நான் 3ஆவது நாள் உயிர் தெளிந்து வந்து உங்களை சந்திப்பேன். அதுதான் நோக்கி பார்த்தார். அதுதான் 3ஆவது நாள் உயிரோட எழும்புவேன், முதல்ல பேதுருவை தான் சந்திப்பேன், உடனே அவன் மனம் திரும்பி வருவான். பாசிட்டிவான பார்வையை பார்க்குறீங்களா? என்ன மாதிரி தெய்வம், என்ன மாதிரி ஆராதனை, என்ன மாதிரி கர்த்தருடைய ஒரு அற்புதமான இருதயம். மனப்பான்மை மாறட்டும் பிரியமானவர்களே. ஷீகாபா லபா.